ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி பைன்கன், அதாவது காஷ்மீரி ஸ்டைலில் கத்திரிக்காய் கறி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் இருந்துச்சுன்னா மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆயிலில் வந்து 2 ஏலக்காய், 1 வரமிளகா, ஒரு 2 பீஸ் சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ இது வந்து பொரியட்டும். ஸோ இதை வந்து கட்டே பைன்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரேவி வந்து லைட்டாக ஒரு புளிப்பு இதோடு இருக்கும். ஸோ இது லைட்டாக சிசில் ஆனோடனே நம்ம வந்து பெருங்காயத்தூள் அது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பைசஸில் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் டக்குன்னு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு. ஸோ இப்போ ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் வந்து 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணேன். வந்து ஓரளவுக்கு குக் ஆயாச்சு. ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த காஷ்மீரில் வந்து சுக்கு பொடி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மேபி அது வந்து ரொம்ப கூலான கிளைமேட்டாக இருக்கிறதுனால அந்த சுக்கு பொடி வந்து ஹீட்டு, இஞ்சி சுக்கு எல்லாமே உங்களுக்கு ஹீட்டு தரும். அதனால மேபி அவங்க வந்து அதிகமாட்டு வந்து சுக்கு பொடி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு குசின்ஸ் பற்றி படிக்கும்போது தான் அதோட அவங்க கிளைமேட் கண்டிஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு அவங்களோட குசீனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ கேரளாவில் தேங்காய் அதிகமாக கிடைக்கிறதுனால மெயின் எல்லா டிஷ்ஷுமே தேங்காய் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியனோட ஃபுட்டு வந்து ரொம்ப ஆச்சரியம் தர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பிடிச்ச ஒரு குசீன் வந்து காஷ்மீரி. ஸோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு குசீன். ஓகே, ஸோ இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சா, இதில் வந்து நம்ம கத்திரிக்காய். ஸோ யூஸ்வலாக அதில் அந்த ரெசிபியில் குட்டி குட்டி கத்திரிக்காய் வந்து முழுசாக ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எங்கிட்ட பெரிய கத்திரிக்காய் தான் இருக்குது, அதனால் நான் அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்புக்கு புளி பேஸ்ட்டு, ஸோ நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் புளி பேஸ்ட்டு. ஸோ இது டேஸ்ட்டுக்கு தக்கன ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு லோ ஃப்ளேமில் இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ நம்ம பிரிஞ்சால் வந்து ஒரு 8 நிமிஷம் போல் குக் ஆகிருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, ஆனால் துண்டு துண்டாக தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து அந்த பேபி எக் பிளான் கிடச்சிச்சின்னா அது யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட காஷ்மீரி பைன்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, ரொட்டி, புலாவ் எது கூட வேணாலும் நல்லாயிருக்கும்.